ஹலோ வணக்கம். இப்போ வந்து ஒரு பர்சனல் விஷயமாக கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோங்க. நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். சடனாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. என்னடா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறையா வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு எங்ககிட்ட பர்சனலாக ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்துட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நீட்டாக நீங்கள் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் டேவே நீங்கள் டெலிவரி பண்ணிடுறீங்க. பட் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 4 days முன்னாடிலாம் எங்களுக்கு மெசேஜ் வந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 5 months 6 months ஆகுது, அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, நம்பர் பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு தெரியல. பட் ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அதில் போய் ஸ்கேமில் விழ வேண்டாம். ப்ரைஸ் சீப்பாக கிடைக்குது அப்படின்ட்டு ப்ளீஸ் நீங்கள் போய் ஸ்கேம் ஆக வேண்டாம். உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேம் ஆயிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி ஸ்கேம் ஆனீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நிறைய பீப்புளுக்கு தெரிய வரும் எப்படி வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க, நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நான் வந்து எந்த ஒரு வீடியோக்கும் ஷேர் பண்ண சொல்லியோ கமெண்ட் பண்ண சொல்லியோ நான் கேட்க மாட்டேன். ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. யாரும் வந்து ஏமாறக்கூடாது, ஸ்கேம் ஆகக்கூடாது அப்படின்றது ஒரு நோக்கத்தில் தான் வந்து நான் சொல்கிறோம். தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று வந்து எப்படி வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஸ்கேமை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். தேங்க்யூ.